ஓகே, இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஜர்தோசி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜர்தோசின்றது இந்த மாதிரி தான் ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி செயின் மாதிரி இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் இதை ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நான் அதிலேருந்து ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவுமே வந்துட்டு நீங்கள் கிராம் கணக்கில் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து இழுக்கும்போது உங்களுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து ரொம்பவும் இழுத்துடக்கூடாது. அதே சமயம் நீங்கள் ஜர்தோசி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. லைட்டாக இழுக்கணும், ரொம்ப இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். லைட்டாக இழுத்து இழுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஜர்தோசியில் வந்துட்டு 3 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஜாதி, இன்னொன்று கோரா, இன்னொன்று வந்து நக்ஷி. இந்த மாதிரி 3 டைப்பில் வந்துட்டு இருக்குது. ஜாதி, கோரா, நக்ஷின்னு சொல்லிட்டு 3 டைப்பில் இருக்குது. நீங்கள் எந்த டைப் உங்களுக்கு உங்கள் டிசைன்ஸ்க்கு வந்து வேணுமோ அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி டைப் ஜர்தோசி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் வந்துட்டு இருக்குது. இன்னும் 2 டைப் சொன்னோம் இல்லையா, அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹோல்ஸ் பெரிய சைஸில் இருக்குது. நீங்கள் அது வாங்கியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுலேயும் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். நம்ம வந்து ஆரி நீடில்லையும் நம்ம வந்து இது போட்டுக்கலாம். இல்லைனா கையில் தைக்கிறோம் இல்லையா நீடில், மிஷின் நம்ம எம்மிங்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த நீடிலும் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி கட் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் கட்டர் வச்சுக்கோங்க. கட்டர் வச்சுட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதே சைஸில் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ஒரு லீஃப்லாம் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கட் பண்ணிக்கணும். இப்போ மேலே வந்து ஷார்ட்டாக இருக்குன்னா அந்த இடத்துல ஷார்ட்டாக கட் பண்ணிக்கோங்க. கீழே வர வர உங்களுக்கு லென்த் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ லீஃப்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வச்சு அந்த சைஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம ஒரே ஸ்டெம் ஸ்டிச் அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரே சைஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து ஸ்டெம் ஸ்டிச் போடலாம். ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அந்த மாதிரி தான். பட் நீங்கள் ஏதாவது டிசைனில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இப்போ ஃப்ளவர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 4 பெட்டல் போடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸ் இருக்கணும். அதை விட குட்டியாக 2 பெட்டல் போடுறீங்கன்னா அதை விட குட்டி சைஸ். அந்த மாதிரி நீங்கள் சைஸ் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சைஸ் கரெக்டாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் வந்து கலண்டு வர மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து தெரியாமல் இழுத்துடுவீங்க. ஸோ ரொம்ப பார்த்து கவனமாக யூஸ் பண்ணணும். மெஷின் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நைலான் த்ரெட் வந்து எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஜரி த்ரெட்டே ரொம்ப தின்னாக ஒரு பிராண்ட் வந்து வருது, ரொம்ப தின்னாக வரும். ஸோ அதை எடுத்தும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 ஜர்தோசி வந்து ஒன்றா வச்சுட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். குயிக்காக நீங்கள் வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது ஒரே கட்டில் வந்து கட் பண்ணிடணும். சும்மா விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் கட் பண்ணி காட்டுற பாருங்கள், ஒரே கட் அதுலேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜர்தோசி பொறுத்தவரையும் ரொம்ப கட் பண்ணி வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு சைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும்போது அது வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அப்பப்போ வேணுன்ற அளவு கட் பண்ணி உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஜர்தோசி ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டிசைன்ஸை போட தொடங்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ஒரு லீஃப் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த லீஃப்க்கு மேட்ச் ஆகுதா ஜர்தோசியோட சைஸ் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்றது எல்லாமே கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே கட் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஆரி நீடில் எனக்கு சுத்தமாக வரலை அப்படின்னா மட்டும் நீங்கள் மிஷின் நீடில், ஹேண்ட் நீடில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஹேண்ட் நீடில்